என்னக்கா இன்னைக்கு உங்கள் வீட்டில எல்லாம் வந்துட்டாங்க. அப்போ இனிமே எங்கள் வீட்டுக்கு வர மாட்டீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அவங்க வந்தாலும் நான் என்ன வராமையா இருந்திருக்கேன்? என்னமோ நான் வராத மாதிரி பேசுகிற பத்தியா? ஆ, உங்கள் வீட்டில எல்லாம் வந்தாங்கன்னா நாங்கள் தான் உங்கள் வீட்டுக்கு வரணும். நீங்கள் எங்கே எங்கள் வீட்டுக்கு வரீங்க? சரி லூசு, அவங்க தான் இப்போ தானே வந்திருக்காங்க. அவளும் போய் அவங்க வீட்டில் எல்லாத்தையும் பார்க்கட்டும். நம்ம தானே பேசிக்கிட்டே இருக்கோம். நீ போடி, நாங்கள் போகிறோம். அதானே, இவளோட பேச்சை மட்டும்தான் எல்லாரும் கேட்கணும். என் பேச்செல்லாம் யாரும் கேட்கக்கூடாது. சரியான விஷம். சாமிகளா, 2 பேரும் ஆரம்பிச்சிட்டிங்களா? எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்துருக்காங்கடி, போய் என்னை பார்க்க விடுங்கடி. ஆரம்பிச்சிடாதீங்கடி குட்டி சாத்தா. வாய பாரு வாய. என் வாயை பார்க்கணுமா? இரு இரு, எதிரையாவது நீ சிக்குவல, அப்போ இருடி உன்னை கோத்து விட்டுறேன். என்னடி நம்ம எப்படியெல்லாம் போராடணும், கடைசியில் பாரு. காசு பணம் இருக்குன்றனால எல்லாருமே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. நமக்கு யாருமே வந்து நிற்க மாட்டேங்கிறாங்க. என்னடி ஊன்ற? எப்படியாவது பிள்ளைய கூட்டிக்கிட்டு வந்துடணும்னு பார்த்தா கடைசியில் முடியாமையே போச்சேடி. நானே புள்ள பிறந்தாலும் அந்த குடும்பத்தையே ஆட்டி வைக்கணும், அவங்க கண்ணில் எல்லாத்துலேயும் விரலை விட்டு ஆட்டணும்னு சொல்லி என் பிள்ளைய பக்கத்துலேயே வச்சுக்கிட்டேன். கடைசியில் பாரு, இவங்க எல்லாம் சேர்ந்து என்னைய என் பிள்ளைகிட்டேருந்து பிரிச்சுட்டாங்க. ஆனால் விட மாட்டேம்மா, விடவே மாட்டேன். இங்கே நடக்கிறத எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருக்காங்க, ஒன்று விடாமல் போட்டு கொடுத்துருக்காங்க. யார் அந்த வேலையை பார்த்ததுன்னு தெரியல. அவங்க மட்டும் தெரிஞ்சுது, அவங்களெல்லாம் நான் உண்டெல்லாம் நாக்கி போடுவேன். எப்படி வீடியோ எடுத்து காட்டியிருக்காங்கன்னா பார்த்துக்கவே. இனி வீட்டில் கக்கூஸ்குள்ள உட்காந்தா கூட பயந்து பயந்து தான் உட்காந்துருக்கணும் போல இருக்கு. அதையும் வீடியோ எடுத்து அனுப்பி விடுவானுங்க போல இருக்கு. எம்மா, நீ பேசுறது அடிக்கிறது எல்லாம் அப்படியே வருதுடி அம்மா. அதுவும் பாரு, 1 வருஷமா 2 வருஷமா 10 வருஷமா அதை எடுத்து எடுத்து அனுப்பியிருக்காங்க. அதையும் இவங்க இன்னமும் பத்திரமா வச்சிருந்து காட்டி கொடுத்து விட்டானுங்கல்ல. அதுதான் பாருடி, எனக்கே ஆச்சரியமா இருக்குது. ஒருவேளை நம்ம வீட்டை பார்க்கறதே இவங்களுக்கு வேலை பொழப்பா இருக்கும் போல இருக்கு. எவன் இந்த வேலை பார்த்தான்னு தெரியல. ஒருவேளை நம்ம கடை வைக்கிறோம்னு சொல்லி இந்த அமுதா எது இந்த வேலையை பார்த்துருப்பாளோ? எனக்கு இந்த சந்தேகம் இருக்குடி. ஆனா நம்ம இப்போ இங்கே இருக்கிறோம், அவ தான் கடையை பூட்டிட்டு தான் ஊருக்கு போயிருக்காளாம்ல. அப்படி இருக்கும்போது இப்போ பிள்ளையை தூக்குனது இந்த தடவை நீ வேலை வாங்கினதெல்லாம் எப்படி தெரியும்? லூசு, அவ தான் அங்கே தானே இருந்தா. நாள் கடை நடத்தும் போது அன்னைக்கு எடுத்து போட்டு விட்டாளா என்னமோ. ஏன்னா அவ தான் நம்ம பக்கத்துலேயே தானே இருந்தது. ஐயோ ஆண்டவனே, ஒரு குடியை கெடுக்க எப்படியெல்லாம் கங்கணம் கட்டுறாளுக பாரு. இவளையெல்லாம் நீ எந்த நேரத்தில் தான் பெத்தியோன்னு தெரியல. என் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினச்சி எல்லாரும் சேர்ந்து அழிச்சு விட்டாங்கல்ல. என் பிள்ளைய என்கிட்ட பிரிச்சு விட்டாங்கல்ல. விடுடி விடு, நம்ம நேரங்காலம் பொல்லாப்பா இருக்குது. நம்மளும் 4 காசு கையில் வச்சுருந்தோன்னு வையே, இன்னைக்கு எல்லாம் நமக்கு கூட கும்பிடு போடுவாங்க. நம்மக்கிட்ட அது இல்லை, அதனால தான் எல்லாரும் இன்னைக்கு இப்படி பண்ணிட்டாங்க. ஆனாலும் நீயும் பிள்ளைய போட்டு அடிச்சிருக்க கூடாதுடி. நீயும் அந்த அடி பேயடி அடிச்சிருக்க. அதையெல்லாம் எடுத்து போட்டாங்க. சி, இதுவும் இல்லாமல் அந்த இது சின்ன பொண்ணு வீட்டிலலாம் வச்சு அடிச்சியே, அதெல்லாம் போட்டிருக்காங்கடி. அதுதாம்மா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. கேமரா வச்சுக்கிட்டு என் பின்னாடியே சுற்றுவானுங்க போல இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டு பொசுக்கு பொசுக்குன்னு இருப்பாடி. அவள் இல்லைன்னா வீடே விரிச்சோடி போன மாதிரி இருக்கும். ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பா. பசிக்குது, அது வேணும், இது வேணும், இது வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்கன்னு. நம்ம இல்லைனாலும் சரி அப்புறமேட்டுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு இருப்பா. அவள் இல்லைன்னா தான் மனசே கஷ்டமாக இருக்குடி. அவன் என் வாழ்க்கையை அழித்த பாவத்துக்கு அந்த குடும்பத்தையே பாரு, புள்ள இல்லாமல் எப்படி கதற விடுறேன்னு நினச்சேன். கடைசியில் என்னைய கதற விட்டானுங்களேம்மா. விடுடி, என்ன பண்ணி தொலைகிறது. நம்ம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்கும்னு சும்மாவா சொன்னாங்க? அவன் போட்ட கணக்கை யாராலையும் மாற்றவும் முடியாது, மறக்கவும் முடியாது. என்ன கடை இப்போ தான் நல்லா பிக்கப் ஆகி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நல்ல வருமானத்தை பார்த்துருக்கலாம். 2 நாளாக பொழப்பு போச்சு போ. அதை விடுமா, ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். ஐயோ ஆண்டவனே, எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை. ஆத்தி, அங்கே பாரடி, ஆடெல்லாம் வயிறு ஒட்டி போய் கிடக்குது. தண்ணி இல்லாமல் தீனி இல்லாமல் எடுத்து வைப்போ. ஆமாம், அங்கே நான் பெற்றதே என்னை விட்டு போணுச்சு. இனி இதுங்களையெல்லாம் நான் போய் பார்க்குறேன் போ. நீ ஒரு இடத்துல நமக்கு சோறு போட்டதே இதுங்க தாண்டி. உனக்கு வேணா நீ வையுமா. நானே மனசு நொந்து போயிருக்கேன். என்ன பண்ணுறாளோ ஏது பண்ணுறாளோன்னு தெரியலை.
ஆனால் பிள்ளைங்களை பார்க்குற விஷயத்துல எல்லாம் தங்கத்தை சும்மா சொல்லக்கூடாதுடி. சின்ன வயசுலேருந்தே கண்டிச்சு தான் வளர்ப்பா. ஆனால் என்ன நல்லா வளர்த்து போடுவா. செய்ய வைக்கலாம் அவளை மாதிரி முடியாது. நல்லா பார்த்துப்பாங்கடி. நானே பார்த்துருக்கேன். உனக்கெல்லாம் மஞ்சப்பை வாங்கி கொடுத்தேன்னு வை, அந்த பையனுக்கு நல்ல விலை வசதியான பையத்தான் அந்த காலத்திலே வாங்கி கொடுப்பாங்க. எது எது விலை வசதியாக இருக்கோ அதுதான் செய்வாங்க. அவங்க வயிற்றுல ஈர துணியை கட்டிட்டு படுத்தாலும் படுப்பாங்க தவிர அவனுக்கு கேட்டதெல்லாம் செய்வாங்க. அதை விட அவன் அங்கே நல்லா தான் இருப்பா. எல்லாம் தாயா தாயான்னு கேட்குறேன். எனக்கு சப்போர்ட் நீ பேசுறத விட்டுவிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. இல்லடி, நீ பயந்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். ஒரு வெங்காயத்தையும் சொல்ல வேணாம், கம்முன்னு இருந்தால் அது போதும். ஏமா 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 அப்பா வர்றதுக்குள்ள ஏண்டி அம்மா 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 அம்மான்னு ஏலம் போடுற? என்ன ஒரே புச்சிட்டிக்கா இருக்கிற? அண்ணன் வீட்டுக்கு போக ஒரே சந்தோஷமா? என்னை பார்த்தா அப்படித்தான் உனக்கு தெரியும். இல்லையே, முதல்ல இருந்ததுக்கு உடம்பு ஏறி இருக்கும் போல இருக்கே. கண்ணெல்லாம் புசுக்கு புசுக்குன்னு நல்லா பளிச்சுன்னு இருக்குது. என்ன ஒரே பூரிப்பா? ஆமாம், ஒரு வெங்காயப்பும் இல்லை. இந்தா உனக்கு டீ வச்சு அப்புறம் ஊர்லேருந்து உங்கள் மாமா வாத்தையும் இதெல்லாம் கொடுத்து விட்டாங்க, நீ எடுத்துகிட்டு வந்தேன். இந்தா இதை குடிச்சிட்டு இது சாப்பிடு. எடி கை கால் மோங்கலுனியா? அதெல்லாம் ஆஃபீஸில் வரும்போதே கழுவிட்டு தான் வந்தேன். இங்கே பாரு, ஆஃபீஸில் கை கால் மோங்கலுனாலும் வீட்டுக்கு வந்து ஒருக்க கழுவணும். பஸ்ஸில் எல்லாம் வரேன், நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணா. இப்போ முதல்ல போய் கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் நீ சாப்பிடு. போமா, கையில் வெண்ணெயை கொடுத்துட்டு நெய் கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சொன்னா கேட்கவா போற? ஒழுங்கா சாப்பிட்றியா இல்லையா? உடம்பெல்லாம் ஏண்டி இப்படி இழைச்சி போய் கிடக்கு? சாப்பிடதான் செஞ்சேன். இங்க இருக்கும்போது கூட நல்லா இருந்த 2 கிலோ பக்கம் இழைச்சிருப்பா போல இருக்கே. ராத்திரி எல்லாம் 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரே அரட்டையா? கண்ணெல்லாம் கருவளையம் விழுந்து கிடக்குது. ஒழுங்கா தூங்கலையா நீ? ஐயோ அம்மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லம்மா. ஆள் இல்லைன்னா உன்னை கையில பிடிக்க முடியாதே. பாரு, கண்ணெல்லாம் கருவளையம் விழுந்து. சரி சரி, கல்யாணத்துல நல்லபடியா நடந்துச்சா? இல்லை என்ன சொன்னாங்க? எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுடி, ஒரு குறையும் இல்லை. எல்லாம் நல்லபடியாக முடிச்சாச்சு. இன்றைக்கி எல்லாம் மறு வீட்டு விருந்து கிளம்பிட்டாங்க. நாங்கள் அவங்களுக்கு முன்னாடியே கிளம்பி வந்துட்டோம். இங்கே வந்துட்டு எல்லாம் எடுத்து வைக்கணும், எல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லி எல்லாம் ஒன்றா தான் கேட்டாங்க. பிள்ளைய கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. இந்த மாதிரி விசேஷத்துக்கு கூட லீவ் போடக்கூடாதா, வைக்கக்கூடாதா, அப்படி இப்படின்னு. நான் தான் சொன்னேன் லீவ் இல்லை அப்படி இப்படின்னு. அடுத்து நம்ம வீட்டில் தான் விசேஷம், எல்லாரும் வருவோம் வைப்போன்னு ஒரே இதுதான். சரிம்மா. பொண்ணு பரவாயில்லையா? அதான் அன்னைக்கு பார்த்தோம்ல, நல்ல பிள்ளையதாம்மா இருக்குது. நம்மக்கிட்ட எல்லாம் வாங்கம்மா வைங்கம்மா அவ்வளோதான். அதுக்கு மேலே 2 வார்த்தை தான் பேசும், அது பேசாது, அமைதியாக இருக்கும் அது பாட்டுக்கு. ஓ சரிம்மா. மாமா நல்லா இருக்காரா? உங்கள் மாமாவுக்கு தானே? அவருக்கு என்ன, நல்லா இருக்காரு. செல்வின்னு உன்னை பற்றி தான் பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாரு. ஐயோ, இந்த அம்மா பெரிய மாமாவை சொல்கிறாங்க போலயே. அம்மா, நிரஞ்சன் மாமாவை சொன்னம்மா. அவனுக்கு என்னடி குறைச்சல்? அவனும் நல்லா தான் இருக்கான். என்னைய கேட்டாரா? அவனுக்கு வேலையே சரியா இருந்துச்சுடி, எங்க பேச கூட டைம் இல்லை. இது அது இது அதுன்னு. சரிம்மா. சரி, அன்னைக்கு துணியெல்லாம் துவைக்க முடியலன்னு அழுதியே, அதுக்கப்புறம் துணியை துவைச்சியா இல்லையா? நான் எங்க துவைச்சேன்? 2 செட்டு துவைச்சேன். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அப்படியே மூட்டை போட்டு கட்டி வச்சிருக்கேம்மா. நீ வந்து துவைப்பண்ணு. ஏண்டி, இப்போ நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு வாரேன்னா 10 வருஷமும் அதே துணியை அப்படியே கட்டி வச்சிருப்பியா? நீயே துவைச்சு போட மாட்டியாடி? அம்மா இங்க பாரு, நீ எள்ளுன்னு சொன்ன வையே, நான் எல்லாதான் நிப்பேம்மா. ஊர்ல எல்லாம் போய் பாரு, எள்ளுனா என்னையா நிப்பாங்க, எண்ணெய்னா எள்ளையா நிப்பாங்க. அவங்க எங்க வேணாலும் நிக்கட்டும், நான் இங்கேயே நிக்கிறேம்மா. சம்பளம் கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்கம்மா. என்ன கொடுத்துட்டாங்கன்னு ஃபோன் பண்ணல, ஒன்றும் பண்ணல? அது பேங்க் அக்கௌண்ட்ல தான் இருக்கு. யார் எடுத்தா? சரி. அப்பா கறி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனாரு, பிள்ளைக்கு சமைச்சு வையின்னு. நான் போய் சமைக்கிறேன், நீ டீயை குடி, சரியா? என்னடா இது? ஏன் இதுக்கு முன்னாடி நானும் உனக்கு கறி சமைச்சு கொடுக்கலையா? 4 நாள் ஒரு 2 வாரமாக ஆகிப்போச்சு. புள்ள ஒன்றும் நல்லா சாப்பிட்ருப்பல என்னன்னு தெரியலன்ட்டு தான் எல்லாம் செய்கிறேன். இப்போதான் பாசம் வருது. நம்ம தான் மாமாவையே நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மாமா நம்மளை துளி கூட நினைக்கலன்னு அம்மா பேசுனதை வச்சே தெரியுது. எப்பா, நம்ம வீட்டுக்கு வந்து இப்படி இருக்கிறதாம்மா நல்லா இருக்குது. அதுக்குன்னு காலத்துக்கு இங்கேயே இருக்க முடியுமா? இப்போல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுடி. நீ நம்ம வீட்டில் இருக்க மாதிரிலாம் இருக்க முடியாது. நல்லா 3 நாள் 4 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் நீ தான் செய்யணும், வைக்கணும். கடையில் எழுந்திரிச்சு தம்பிக்கு சமைச்சு கொடுக்கணும், வேலைக்கு போகிறவருக்கு எல்லாம் பணிவுடையும் பார்க்கணும். அதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா. இப்போ நம்மளால முடியாதுன்னா யார் வந்து செய்வான்? நீ தான் செஞ்சாகணும். அத்தை, அதெல்லாம் அம்மா செஞ்சுக்குவாங்க அத்தை. கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்கப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் இவ தான் எல்லாம் பார்க்கணும், வைக்கணும். அதுவும் இல்லாமல் காலையில் எழுந்திரிச்சோன்னையும்
அத்தை மாமாவுக்குள்ள டீ காப்பியெல்லாம் வச்சு தரணும். நீ பாட்டுக்கு லேட்டாக எழுந்திரிச்சு அவங்க வைப்பாங்கன்னு பார்க்கக்கூடாது. சரியா? ம் சரி. தம்பி, சூப் ஊற்றி எடுத்துட்டு வரட்டுங்களா? ஐயோ ஒன்றும் வேணாம் அத்தை, நீங்க முதல்ல கொடுத்ததே வயிறு ஃபுல்லா இருக்கு, இதுவே ஜீரணாகாம இருக்குது. கல்யாண விருந்து அப்புறம் அப்படித்தானே இருக்கும். அதுக்குன்னு விருந்துன்னு சொல்லிட்டு கண்ணில் மட்டும் காட்டிட்டு எடுக்க முடியுமா? ஐயோ அதுக்குன்னு இல்லைங்க அத்தை, இந்த அளவுக்குலாம் அதிகமா சாப்பிட மாட்டேனா, நீ ஃபுல்லா ஹெவி கட்டியாச்சு. சாப்பிடுங்க மாப்பிள்ள, இதில் என்ன இருக்குது? நம்ம வீடு, உங்கள் வீடு, நீங்கள் சாப்பிடுங்க. அப்புறம் அத்தை, ஆனந்தி சொன்னா ஏதோ வாடகையெல்லாம் கட்டணும், கையில காசு இல்லைன்னு. நாங்களே இனிமே வாடகையெல்லாம் கட்டிடுறோம், சரிங்களா? ஐயோ தம்பி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா. நீங்கள் கம்முன்னு இருங்க. அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு. இப்போ கல்யாணம் ஆகி போச்சு, உங்களுக்கு நாளை பின்ன ஒரு புள்ள குட்டி, சம்பாதிக்கிற காசெல்லாம் சேஃப்டி பண்ணுங்க. அப்போ தான் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியும். ஒரு அல்ல அவசரத்துக்கு யார் கையும் எதிர்பார்க்காம இருக்க முடியும். இல்லைன்னா அவதி பொழப்பா ஆகிடும். நீங்கள் சம்பாரித்து நீங்கள் பாருங்கள், நான் பார்த்துக்கிறேன். எனக்கு அம்மா அவர் கட்டிடுறாருல, அப்புறம் என்னம்மா? இல்லடி அத்தை, வாடகை நான் கட்டிடுறேன், கரண்ட் பில்லு நான் கட்டிடுறேன், சாப்பாட்டுக்கு தேவையானதை நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோம். உங்களுக்கு செய்யாமல் நாங்கள் வேற யாருக்கு செய்ய போகிறோம்? விடுங்க அத்தை, நாங்கள் பார்த்துக்குறோம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஒரு பையன் இருந்தால் எனக்கு இதெல்லாம் பண்ணுவான் வைப்பான். பையன் இல்லை, மருமகன் நீங்கள் பண்ணுறேன்றீங்க. நல்லா இருக்கணியா, நீங்கள் நல்லா இருக்கணும். 4 பேர் மெச்ச ஊரறிய வாழணும், வாழ்ந்து காட்டணும். டேய் வந்துட்டியா? ஆமாம்மா, உடம்பெல்லாம் டயர்டா இருக்கு. என்னடா வேலை ரொம்ப கஷ்டமா? அப்புறம் மேனேஜர் போஸ்ட்னா சும்மாவா? உட்கார வச்ச சம்பளம் கொடுப்பாங்க. ஊருப்பட்ட வேலைம்மா, வேலை பெண்டு நிமிருது. என்ன பண்றது, எல்லாத்தையும் அனுசரிச்சு போய் கத்துக்கணும்ல. சரிடாப்பா, கொஞ்சம் அனுசரிச்சு போ, இல்லை சரியா போயிடும். சரியா? என்ன வீட்டில் அவங்க 2 பேர்த்தையும் ஆளை காணோம்? அது ஒன்றும் இல்லையா, அது ஏதோ ஃபார்ம் ஒன்று ஜெராக்ஸ் எடுக்கணும்னாங்க. அதை உங்கள் அப்பா ஆஃபீஸ்லேயே எடுத்துகிட்டு வரதை விட்டுட்டு மறந்துட்டு வந்துட்டாரு. அது காலையில் சப்மிட் பண்ணணுமா? அதான் சரி இவனை கூட்டிகிட்டு போயிருக்காரு, என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன்னு. ஓ சரிம்மா, சரி எனக்கு டயர்டாக இருக்கு, நான் போய் படுக்கிறேன். டேய் உட்காருடா, டீ எதுவும் வைக்கிறேன், குடிச்சிட்டு போவேன். இல்லைம்மா, தலையெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டே வந்தது, கையெல்லாம் ரொம்ப வலியாக இருக்குது. நான் போய் படுக்கிறேன். அப்புறமேட்டுக்கு எழுப்புங்க சாப்பிட்டுட்டு. சாப்பிட்டுட்டு எங்கே எழுப்புறது? சாப்பாடு போட்டுட்டு எழுப்புறேன். சரியா? போய் படுப்போம். சரிம்மா. பையனும் வந்துட்டான். சரி அவரும் வந்துடட்டும். ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நாளைக்கு ஜோசியத்தை காட்டி பார்த்துட்டு வருவோம். காலகாலத்தில் ஒரு நல்ல விஷயம் நடத்தினா தானே பரவாயில்ல. நம்மளும் எல்லாத்துக்கும் எவ்வளவோ செஞ்சுருக்கோம், ஒரு விசேஷத்துலேயும் ஒரு மொய் வாங்கலை. நம்ம வீட்டுக்கு எப்போ இதெல்லாம் வசூல் பண்ணுறது? இந்த மாதிரி ஏதோ ஒரு விசேஷத்தை வச்சா தான் முடியும். வாங்க வாங்க. என்ன பூமாரியை கூட்டிகிட்டு போனீங்க, அப்புறம் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. என்னத்த என்ன ஆச்சு? ஐயோ அதையம்மா கேட்குற. அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு சண்டையான சண்டை நாரி போச்சு. அவள் மனுஷி மாதிரியா பேசுகிறா, ஏதோ மிருக மாதிரி பேசுகிறா. அவளோட ஆட்டம்லாம் நம்மக்கிட்ட செல்லுபடியாகும், வேறவள்கிட்ட செல்லுபடியாகுமா? நல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயே திட்டி விட்டு அனுப்பி விட்டாங்க அவளை. என்னத்த? இல்லைம்மா, அவள் பிள்ளைய நம்ம கண்ணிலே காட்டக்கூடாதுன்னு மறைச்சி ஒழிச்சு வச்சுருந்தால. போலீஸ்காரங்க பிடிச்சி நல்லா திட்டி விட்டாங்க. எப்படிம்மா நீ மறைக்கலாம்? என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பாவுக்கு உரிமை இருக்குது. நீ இப்படி மறைச்சது உம்மளை தப்பு. அதுவும் இல்லாமல் நம்ம கொடுத்த ஆதாரத்தை எல்லாம் அவர் உட்காந்து பார்த்தாரு. பார்த்துட்டு இதுக்கப்புறமும் இந்த பிள்ளை அவ கூட இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவா. அதனால் பிள்ளையே நீங்கள் உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்கன்ட்டாங்க. இப்போ இனிமேல் அங்கே அனுப்ப மாட்டோமா? அனுப்புறதுக்குன்னு இல்லைம்மா, அது என்னன்னா அவளுக்கு இந்த நல்ல நாள் பெரிய நாள் நேரத்தில் அவள் கூட அனுப்பி வைக்கணுமா. ஆனால் அவள் பிள்ளையும் மொத்தமாக உரிமை கொண்டாட முடியாது அப்படின்ட்டாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே இருந்தோம்னா அவள் அடிக்கடி பிரச்சனை பண்ண வருவா. இது உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அதனால் நீங்கள் ஊர்லேயே ஒரு வீட்டை பார்த்துட்டு போகிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா இந்த பொண்ணு அவங்க பக்கத்தில் இருந்த மாதிரி இருக்கும், அவ்வளோ நினச்ச நேரத்துக்கு பிள்ளைய பார்த்த மாதிரி இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்றாங்க. அப்போ இங்கே வீடை விட்டுட்டு அங்கே வீடு வாங்கிட்டு வரணுன்றாங்களா? அதாம்மா, அதுதான். வீடை விட்டுட்டு அங்கே ஒரு வீடு எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலை. நீங்கள் 2 பேரும் கூட இங்கே இருந்து இங்கே பொழப்புத்தனத்தை பாருங்கள். இங்கே இது வேறு சொந்த வீடு. நாங்கள் அங்கிட்ட எதையாவது ஒரு வாடகை வீட்டை பார்த்துட்டு பிள்ளைய வச்சுக்கிட்டு நாங்கள் இருக்கோம். நீங்கள் வேலை வெட்டியை பாருங்கள். ஏங்கத்த, நம்மக்கிட்ட இந்த காசு பணத்துக்கா பஞ்சம்? இந்த மாதிரி நேரத்தில் பிள்ளைய விட்டுட்டு இருக்கிறதுக்கு ஒரு தாய்கிட்டேருந்து பிள்ளைய பிரிக்கிறதும் கஷ்டம்தான். ஆனால் நமக்கு ஒரு குழந்தை இல்லை. இவன் நம்ம கூட இருந்தால் ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு தோணுது. அதனால்
நம்மளே அங்கே வீடு பார்த்துட்டு போவோம். நாங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு ஒர்க்கை மாற்றிக்கிறோம். ஏங்க நானே உங்ககிட்ட அதான் சொல்லணும்னு நினச்சிக்கேன் தானா. நீயே சொல்லிட்டமா மருமவளே. நாங்களும் நினச்சோம் என்னடா நீ எப்படி நினச்சிக்க போறியோ என்னவோன்னு பயந்துக்கிட்டே தான் வந்தோம். என்னடா இது நமக்கு புள்ள இல்லைன்னோனையும் இப்படி போய் பிள்ளையை தூக்கிட்டு வராங்கன்னு. நாங்கள் அந்த மாதிரிலாம் உன்னை என்றைக்குமே நினைக்கலம்மா. நீ இந்த வீட்டுக்கு வாரிசை கொடுத்தாலும் சரி வாரிசே இல்லைனாலும் சரி நீங்கள் என் வீட்டு மருமகளம்மா, எங்களுடைய மக. புரியுதா? எங்கள் 2 பேர்த்துக்குமே நீ மகதாம்மா. உன்னை அப்படி தான் நாங்கள் மனசார நினைக்கிறோம். என்னைக்கு இந்த அத்தையும் மாமாவும் உன்னை கஷ்டப்படுத்துவோன்னு மட்டும் நினைக்காத. நீங்கள் எல்லாரும் ஒத்துமையாக ஒரே குடும்பத்தில் இருக்கணும்னு தான் நாங்கள் இம்புட்டியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ போனது பரவாயில்லையே பூச்சுமா. இந்நேரத்துக்கு அடுத்த வாரத்தில் இந்த கும்பாபிஷேகம் கோவிலில் வந்து இதெல்லாம் வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம போனோம்னா பெரும் பிரச்சனை ஆயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஊர்க்காரவங்களே நம்மக்கிட்ட பிள்ளைய விட்டுருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம தனியாக போகவும் எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிருச்சு. ஓ சரிங்க அத்தை. சரி விடுங்க அத்தை, நம்ம பிள்ளை நம்மக்கிட்ட வந்துட்டால அது போதும். இனி அங்கிட்ட ஏதோ ஒரு வீட்டை பார்த்து என்னன்னு பண்ணுவோம். என்னம்மா பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. நம்மளும் அவசரப்பட்டு முடிவு எடுத்துகிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு தொழிலில் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? வேற எந்த பிரச்சனையும் இல்லை அத்தை, பார்த்துக்கலாம் அத்தை. பிள்ளையும் நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், அவளுக்கு உண்டானதை நம்ம செய்யணும் வைக்கணும், எல்லாம் இருக்குது தலைக்கு மேலே. உனக்கு எதுவும் மனசு கஷ்டமாக இருந்தால் கூட சொல்லுமா. நீங்கள் 2 பேரும் கூட இங்கே இருங்க, நாங்கள் அங்கேருந்து பிள்ளைய பார்த்துக்குறோம். உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். அத்தை அவள் கொஞ்ச நேரம் என் கூட அந்த ரூமில் இருந்தபோதே என்கிட்ட நல்லா பழகிட்டா அத்தை. அந்த பொண்ணு இங்கேருந்து போகும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது இப்போ தான் நம்மக்கிட்ட இருந்தா, அதுக்குள்ளே இப்படி போகிறாளேன்னு நினச்சி வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் மனசுக்கு நிறைவாக இருக்குது. நம்ம பொண்ணு நாங்கள் பார்த்துக்குறோம் அத்தை. இப்படி ஒரு மருமக கிடைக்க நாங்கள் சத்தியமாக கொடுத்து வச்சுருக்கணும்மா. நீ கவலையே படாதம்மா. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அதை செய்யறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். எனக்கு ஒன்றும் வேணாம் அத்தை, நம்ம எல்லாரும் இப்படியே இருந்தால் அதுவே போதும் எனக்கு. சரிடா பிள்ளைய கொடு, நான் போய் படுக்க வைக்கிறேன். தூங்கிட்டே இருக்கா. நீ ரொம்ப நேரம் தோல் மட்டில் தூக்கிட்டு இருக்க, கனமாக இருக்கும். நான் போய் வைக்கிறேன். கனம்னு சொல்லாதீங்கம்மா. என் பிள்ளைய இத்தனை நாளாக தூக்கலம்மா. ஆனால் தடவை என் பிள்ளைய தூக்கி இப்படி அரவணைச்சிருக்கும்போது அந்த சந்தோஷத்தை என்னால் வெளியே சொல்ல முடியலம்மா. அது ஒரு மாதிரி இருக்குது. நானே வச்சுருக்கேம்மா, நானே வச்சுருக்கேன். சரிடா சரி, நான் போய் சாப்பிட்றதுக்கு எதாவது ரெடி பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் ரெடி பண்ண வேணாம், எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் கை கால் முகத்தெல்லாம் கழுவிட்டு வாங்க, இல்லைன்னா குளிச்சுட்டு வாங்க, நான் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். அது சரி, அவர் எங்க ஊர் தலைவர் காணோம்? அவங்களுக்கு வேற ஊர்லேருந்து பஞ்சாயத்தா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கம்மா. நான் அப்புறம் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் தான் சரி இருங்கன்ட்டாங்க. சரி நான் கிளம்புறேன்ப்பா, இந்த அதெல்லாம் முடிஞ்சிருச்சுல. நாங்கள் சரி பார்த்து போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சோம். ஓ சரிங்க மாமா. சரி இருங்க, நான் போயிட்டு எல்லாம் எடுத்து வைக்கிறேன்.